ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு மட்டனை வச்சு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டல் பண்ண போகிறோம். அதுக்கு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மட்டனில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு தனியாக நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெந்த கறியை இதோட அந்த கடாயில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. இன்றைக்கி எங்கள் பொண்ணு தான், அம்மா மட்டன் செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது, எனக்கு சொல்லி கொடுமா, நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ தான் எடுத்தேன். அவள் தான் எல்லாமே பண்ணினா. எப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரியே சொன்ன மாதிரியே கரெக்டாக எல்லாமே செஞ்சா. இது எல்லாமே நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக மிளகாத்தூளும் அப்புறம் கரம் மசாலா, இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் போட்டுக்கோ அப்படின்னு அதுமாரி போட்டு எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துட்டு மட்டனை போட்டு நல்லா காய்கறியும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டா. செய் பாப்பா, நானும் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்குள்ளார அதில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியே நமக்கு அலாதி தான். அது என் பொண்ணு எப்பயாவது தான், ஆனால் செய்ய மாட்டா. ஆனால் செஞ்சால் சூப்பராக செய்வாள். எதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா அதே மாதிரியே கரெக்டாக எல்லாமே அவளே செஞ்சிருவாள். என்னோடய டேஸ்ட்டே அவளோட கைப்பக்குவமும் இருக்கும். எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, எங்கள் பையனும் சொல்லுவான், அம்மா நீ செஞ்ச மாதிரியே இருக்குமா, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே கரெக்டாக போட்டு கரெக்டான முறையில் செஞ்சிருவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் கடைசியாக நம்ம போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா கிண்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அதே மாதிரி நான் நல்லெண்ணெயில் இப்போ செஞ்சுருக்கேன். இதை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.